இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க வேண்டியது இப்போ குழந்தைங்களுக்கான பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு, பர்த்டே பார்ட்டிக்கு. மக்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இப்போ மாந்திரிகத்தை தேடி வராங்க? அதில் வந்து என்னன்னா, அதாவது நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணுன்னுவாங்க. அப்படி என்னன்னா, ஸோ அந்த மாதிரி இந்த தீய சக்திகள் சாத்தான்களும் இருக்குது. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வரும்போது நாங்கள் ஒரு இந்த மாந்திரிகம் பொறுத்தவரை இதை வந்து மக்கள் எப்படி நம்புகிறாங்க? காடு மலைன்னு இந்த மாதிரி மக்கள் இல்லாத இடத்துல போவாங்க. இப்போ நிறையா விஷயங்கள் நாங்கள் உங்களை நேரடியாக பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ காணொலியில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அவர் போய் பெருமாள் ரூபத்திலே நிற்கிறார் சிவன்கிட்ட. சிவன் கண்ணு தியானத்திலே என்ன விஷ்ணுமாயா. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி தெய்வ சக்தி நிறைஞ்சு இருக்குது. இப்போ இந்த இடத்துல கூட ஆத்மாக்களோட நடமாட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். டாக்டர் செத்துருவாங்க, நான் சொல்கிறேன் ரத்தம் காட்டிட்டு போயிடுச்சு, நீ என்ன பண்ணுற, திருப்பி ரத்தம் ஏற்றுக்கோ இல்லைன்னா. ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு விதிவிலக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான சில மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். எல்லா விஷயத்துக்குமே ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சில பேருக்கு வந்து முயற்சி பண்ணாமல், அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆட்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். அதனால் குருஜி ஐயா வந்து பார்த்துருக்கோம். இவங்க வந்து மாந்திரீகத்திலே ஜோதிடம், யக்ஷினி இந்த மாதிரி குட்டி சாத்தான்லாம் வச்சு மக்களுக்கான ஒரு சில நன்மைகளை 25 ஆண்டு கால பயிற்சிக்கு அப்புறம் மக்கள் சேவையில் இறங்கி நிறையா விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஐயாவால் பயனடைஞ்ச மக்கள் இங்கே ஏராளம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஐயா மூலமாக உங்கள் பிரச்சனை தீரணும்னு இருக்கும், அதுக்கான பிராப்தம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே கால் பதிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஐயாவை நேர்காணல் பண்ண வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஆன்மீக அன்பர்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி வார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் முதல் பதிவு உங்களை பற்றி, ஏன்னா ரொம்ப மாதங்கள் கழித்து உங்களை வந்து பேட்டி எடுக்கிறோம். ஒரு முயற்சிக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அந்த பிராப்தம் கிடச்சிருக்கு எங்கள் சேனலுக்கு. சொல்லுங்கள், இந்த மாந்திரிகம் பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ ஆண்டு கால அனுபவங்கள் இருக்குது? உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. நான் வந்துங்க சென்னை வந்து 20 வருஷம் ஆகுது. இந்த தொழிலில் வந்து 25 வருஷமாக இருக்கிறேன். நாங்கள் 3 தலைமுறையாக இந்த மாந்திரீகம் பாடம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயந்தவங்களுக்கு வேப்பில் அடிக்கிறது, அந்த மாதிரி என்னோடய முன்னோர்கள்லாம் 1900 செஞ்சிட்ருக்குறாங்க. 100 வருஷமாக 120 வருஷமாக. ஸோ நான் வந்து இந்த துறைக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆகுது. இப்போ மக்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இப்போ மாந்திரிகத்தை தேடி வராங்க? இப்போ மாந்திரிகத்தை தேடி வர பிரச்சனைகள் அதிகமாக இருக்காங்க சார். அதில் வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை, விதவிதமான பிரச்சனைகள். இப்போ பிரச்சனை இல்லாத மனிதன் யாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ வந்து ஒரு ஜென் மதத்திலே சொல்லுவாங்க, புத்தர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டானா, அதாவது மரணம் இல்லா வாழ்வு வேணும் ஐயா அப்படின்னு கேட்டானா. சரி, அவர் என்ன சொன்னார், நீ வந்து எந்த ஒரு யாரும் சாவாத மரணம் இல்லாத ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு ஒரு படி சோறு வாங்கிட்டு வா என்னுடைய சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னாராம். இவனும் போய் தேடி எல்லார் வீட்லேயும் எல்லாம் இறந்தாங்களாம். கடைசியில் வந்து உணர்ந்துட்டான். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி, கணவன் மனைவி பிரச்சனையில் வருவாங்க, ரொம்ப செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் பாதிப்பு, இதில் வந்து என்னால் முன்னேற முடியல ஐயான்னுவாங்க. வியாதியில் வருவாங்க. வியாதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறையா இருக்குது. ஸ்கேனில் தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர். ரிசல்ட் வந்து ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரு 50,000 வாங்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த ஸ்கேனு அவங்க வந்து என்னடா இது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணுன்னு. அதாவது நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணுன்னுவாங்க. அப்படி என்னன்னா, இந்த உலகத்தில் வந்து எப்படி நம்ம இருக்கிறோம், விலங்குகள் இருக்குது, அந்த மாதிரி பேய்களுக்கும் சாத்தான்களுக்கும் இந்த உலகத்தில் நம்ம கூடவே சேர்ந்து வாழுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் தெய்வீக நாடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் வாழ்கிற நாடு, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க நாடு, தெய்வம் இருக்கிற நாடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இந்தியா வந்து ஒரு சிறப்பான நாடு, புண்ணிய பூமி. நான் இந்த நாட்டில் பிறந்ததை ரொம்ப சந்தோஷப்படுறேன். பல நாடுகளில் வந்து நம்ம நாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த தீய சக்திகள் சாத்தான்களும் இருக்குது. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வரும்போது நாங்கள் ஒரு தாயத்தோ ஒரு வேப்பில் அடித்து ஒரு சில பூஜைகளை பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு பண்ணும்போது அவங்க சரியாயிடுறாங்க. இப்போ அப்புறம் எப்படி சார் இது நடக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களா? விஞ்ஞானத்தை மீறி நாங்கள் ஜெயிக்கிறோம்ல. இப்போ அந்த மாந்திரிகம் பொறுத்தவரை இதை வந்து மக்கள் எப்படி நம்புகிறாங்க? சரிங்க, இது நல்ல கேள்வி. மாந்திரிகத்தில் வந்து இப்போ எவ்வளோ டாக்டர்கள் இருக்காங்க, எவ்வளோ சித்த வைத்தியர்கள் இருக்காங்க, எவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க, போலி சாமியார்கள் இருக்காங்க, உண்மையான சாமியார்கள் இருக்காங்க, சித்தர்னு இருக்காங்க. சித்தர்களும் பொதுவாக முதல்ல மக்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. சித்தர்னு சொல்லிக்கிறவங்க மக்கள்கிட்ட இருக்கவே மாட்டாங்க, மக்களை பார்க்கவே மாட்டாங்க. காடு மலைன்னு இந்த மாதிரி மக்கள் இல்லாத இடத்துல போவாங்க. ஏன்னா மக்களை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கர்மா வந்து அவங்கள தொட்டுக்கும். அவங்க சித்தராய் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கர்மா நம்மளுக்கு தொடரக்கூடாது, அடுத்த ஜென்மத்தில் இது தொடரக்கூடாதுன்ட்டு தான் போவாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் தான் சித்தர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. என்னோடய குருநாதரே ஒரு சித்தர் தான். மறையும்போது அவர் யாரையும் பார்க்கவும் மாட்டார். அவருடைய நான் போனது பூர்வ ஜென்ம பலன் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்குகிற அளவுக்கு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்கேன். உலகம் ஃபுல்லாக எனக்கு கிளைண்ட் இருக்காங்க. இவங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இப்போ நிறையா விஷயங்கள் நாங்கள் உங்களை நேரடியாக பார்த்தோம், ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ காணொலியில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த சித்து விளையாட்டுகள், இந்த சித்தர்களோட வழிபாடு, இந்த யக்ஷினி, மோகினி, இந்த மாதிரி குட்டி சாத்தான்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும்? ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க. கண்டிப்பாப்பா. அதாவது என்னென்னா, நம்ம வந்து விஷ்ணு மாயான்றது சிவனுடைய குழந்தை தான். அதாவது குளிகான்னு ஒரு பெண், இந்த கதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த குளிகான்ற ஒரு அதாவது காட்டு பெண், மலை ஜாதி பெண்ணுக்கும், கேரளாவில் மலை ஜாதி பெண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவர் தான் விஷ்ணு மாயா, குட்டி சாத்தான். ஸோ இவர் எப்படி அந்த விஷ்ணு மாயா பேர் வாங்கினாருன்னா, அவர் தன்னுடைய யார் தந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கைலாச மலைக்கு போகிறார். போயிட்டு சிவபெருமானை பார்க்குறதுக்கு நந்தீஸ்வரர் வந்து வழி விடலை. அப்போ அவர் வழி நிற்கிறார். நின்னோடனே விஷ்ணு பெருமாள் வந்து சிவனை பார்த்துட்டு வரார். அவர் எந்த அம்சத்தில் இருந்தவர், இப்போ தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இருக்கு இல்லையா, பெருமாள் வந்து அந்த கையில் சங்கு சக்கரத்தோடு அந்த உருவத்தோடு அவர் வந்தோடனே திடீர்னு அந்த உருவை எடுக்கிறார் விஷ்ணுமாயா. எடுத்து இப்படி போன வேகத்தில் திருப்பி அந்த மாற்றிட்டு வந்து உருவத்தை மாற்றிட்டு வந்து நந்தீஸ்வரரே வணங்கி உள்ளார அனுப்புகிறார். அவர் போய் பெருமாள் ரூபத்திலே நிற்கிறார் சிவன்கிட்ட. சிவன் கண்ணு தியானத்திலே என்ன விஷ்ணுமாயா, விஷ்ணுமாரே மயிரெடுத்து நந்தீஸ்வரர் என்னுடைய சீடனே ஏமாற்றிட்டு வந்திருக்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆள் நீனு அப்படின்னு சொல்லி புகழறார். புகழ்ந்தவனே தான் அவர் நந்தீஸ்வரருக்கு அப்புறம் தெரியுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த பெருமாளுடைய ரூபத்தை யாராலும் எடுக்க முடியுமா? அசுரர்களால் எடுக்க முடியாது. ஸோ அப்போ அதை வந்து எடுத்து அவர் வந்து வந்ததால தான் அந்த பேர் விஷ்ணுமாயாக்கே. ஆனால் அவர் நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், நல்லது செஞ்சால் நீ நல்லது விதைச்சா நல்லது நடக்கும், கெடுதல் நினச்சனா கெடுதல் நடக்கும். அதுலேருந்து தப்ப முடியாது. நம்ம ஏற்கனவே போன ஜென்ம கர்மாலே நம்ம விடுபட முடியல. இப்போ நம்ம அடுத்து செய்யணும்னா நம்ம வந்து நல்லதை மட்டும்தான் செய்யணும். கெடுதல் செஞ்சோன்னா கண்டிப்பாக பலன் உண்டு. இப்போ இந்த செய்வினை பிரச்சனை, இந்த மாதிரி ஏவல்கள், அது நான் வந்து சோழி பிரசன்னம் பார்ப்போம்மா. தெய்வ பிரசன்னம்னா தெய்வத்திட்ட கேட்டு என்ன ஏதுன்றது சொல்லுது. அப்புறம் சோழி பிரசன்னம், அப்புறம் ஜாமக்கோள் ஆரிடம், இந்த ஜோதிடத்துலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம பிரசன்ன மூலியமாகவும் சோழி மூலியமாகவும் அவங்களுக்கு என்ன யார் என்றது நான் பேரே கூட சொல்லியிருக்கிறேன். வச்சவங்க இந்த பேர், இவங்க பேர் இதில் இருக்கும். இப்போ முருகன் சொன்னால் மூல இருக்குன்னா முருகன். இது வந்து நாடி ஜோசியத்தில் அவங்களா சொல்லுவாங்க. இது வந்து அப்படி கிடையாது. இதுதான் சொல்கிறேன், நம்ம தெய்வங்களை வச்சு ஒரு சிலவங்கள்ட்ட பேரே சொல்லிவிடுவேன். ஜோதின்றவங்க தான்மா உனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். யார் ஜோதின்னு கேட்டால் எங்கள் அத்தை அப்படின்வாங்க. அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது 4 வருஷம். ஆமாம்மா, இது குறின்னு சொல்கிறது வேறு, மாந்திரிகத்தில் விஷ்ணுமாயா சொல்லி சொல்கிறது வேறு. இப்போ ஒரு குடும்பத்தோடு வராங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அவங்கள கேட்காமலே சொல்லலாம்பா. கண்டிப்பாக சொல்லலாம், அவங்களை கேட்காமலே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இப்போ
வராங்கன்னும்போது என்கிட்ட இப்போ ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது, ஐயா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்தது என் மகனுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி வருவாங்க. ஒரு சிலவங்க, ஐயா நாங்கள் பொதுவாக பார்க்கணும், நீங்களே சொல்லுவீங்களா என்ன பிரச்சனைன்னா, சரி வாங்கன்னு வந்து உட்காந்து நான் பார்த்து, இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, உங்கள் வீடு வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, கடனுக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்க, வீடை எழுதி வாங்கிட்டாங்க, கரெக்டுங்களான்னா ஆமாம் ஐயா. அந்த மாதிரி அடுத்து ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டு, ஓகே அடுத்த பரிகாரங்கள் என்னன்னும் போது நம்ம அதுக்கேற்ற பூஜைகள் வச்சு நம்ம செய்யலாம். இப்போ சில பேர் நம்பிக்கை இல்லாமல் வருவாங்க, 10ஓட 11 சரி எங்கேயோ போனோம், எதுவும் சரியாகலை, எங்கேயாவது போவோம், அந்த மாதிரி ஒரு மனசோட வருவாங்க. கண்டிப்பாக மாற்றி நிறைய பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்களாம் நிறையா தான். பேயே இல்லை அப்படின்றவங்களாம் நான் பேயை காமிச்சிருக்கேன், ஆவிகளை காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும் இல்லையா, சூப்பர் சக்தி வேணும் இல்லையா. நம்ம சும்மா வந்து இன்றைக்கி நான் சிங்கப்பூர் மலேசியாவில் அதிகமான கிளைண்ட் எனக்கு இந்த நாட்டில் தான் அதிகம். நான் அப்பப்போ 3 மாதம் 4 மாதம் ஒரு டைம் போயிட்டு வருவேன். இப்போ என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால் இங்கே எனக்கு சரியாக இருக்குது. அதனால் வந்து என்னால் போக முடியல. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக எல்லா பூஜையும் பண்ணுறதால கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றி தெய்வ சக்தி நிறைஞ்சி இருக்குது. இப்போ இந்த இடத்துல கூட ஆத்மாக்களோட நடமாட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஆத்மாக்கள் இருக்குது, இங்கே தீய சக்திகளும் வரும் போகும். ஆனால் அது எல்லாம் காளி அம்மா இருக்கிறதால, நான் காளி உபாசகர், காளி இருக்கிறதால அது எதுவும் வராது. அதே மாதிரி இப்போ செய்வினை இருக்குது, ஒருத்தவங்க பேய் பிடிச்சிருக்குன்னா அந்த பேயுடைய தாக்கம் தான் இங்கே வரும். பேய் அங்கே நின்றுடும். ஏன்னா இங்கே நான் வந்து பல லட்சம் மந்திரங்களை சொல்லி என்னுடைய பூஜை ரூமில் நான் வச்சு இங்கேருந்து தான் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். அப்போ அவங்க அங்கே வெளில போனோடனே திருப்பி அந்த பேய் பிடிக்கும், தீயசக்தி பிடிக்கும். கோயிலில் அவங்க முதல்ல கோயிலுக்கு போக விடாது. கோயிலில் போயிட்டு இப்போ நீங்கள் மலைநூறுலாம் பார்த்தீங்கன்னா, பேய் ஓட்ட இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுவாங்க, ஆடிக்கிடி எல்லாம் கோழி பலி எல்லாம் கொடுத்த உடனே திருப்பியும் சரியாகி போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 10 மணல் டாக்டரை பார்த்துருப்பாங்க, எதுவுமே சரி இருக்காது. அப்போ பேயின்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் நம்ம மதமே எல்லாமே அழிஞ்சிருக்குமே. இப்போ அதிகமாக இல்லை போயின்ட்டுருக்கு. சரிங்களா? இங்கே விஞ்ஞானத்தை மீறி நான் எப்பயுமே எல்லா நாட்டிலையும் எல்லாருக்குமே சொல்லுவேன், நம்ம சித்தர்கள் எல்லாத்துக்குமே முன்னோடிகள். சிவபெருமான் தான் சித்தனுக்கெல்லாம் சித்தன் சிவபெருமான். ஸோ நான் வந்து போகருடைய குரு, போகர் தான் என்னுடைய குருநாதர். போன ஜென்மத்தில் போகரோட சீடனாக தான் நான் இருந்திருக்கிறேன். இதில் ஒரு விஷயங்கள் என்னன்னா, இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அமெரிக்கா வந்து சந்திரனில் நாங்கள் கால் வச்சிட்டோம், சந்திரன்றது ஒரு கிரகம் தான், எல்லாம் தெய்வம் கிடையாது அப்படி இப்படின்றாங்க. சரி, நம்ம சித்தர்கள் இப்போ நம்ம இந்த இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் எத்தனை வருஷ கோயில்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ ராஜராஜ சோழன் கோயில் 1000 ஆண்டுகள் இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, அதில் ஓலசுபடி அதாவது கல்வெட்டில் எழுதுனதால். ஆனால் 2000 வருஷ கோயில் 3000 வருஷ கோயிலாக இருக்குது. 3000 வருஷ கோயில்லாம் உத்திரகோசமங்கை சிவன், ஓகேவா. ஸோ அதுலேயும் கல்வெட்டிற்கு இத்தனை வருஷம் இந்த அரசன் வந்து இது செஞ்சாப்புல, குடமுழுக்கு செஞ்சாப்புல, இவர் வந்து ராஜகோபுரம் கட்டினாருன்னு இருக்கும். ஆனால் அப்போ அந்த சிவன் கோயிலில் நவகிரகம் இருக்கும். சரி, அப்போ நவகிரகம் இருக்கும்போது சனி பகவானுக்கு கருப்பு துணி, செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு துணி, குரு பகவானுக்கு மஞ்சள் துணி, சுக்கிர பகவானுக்கு வெள்ளை துணி. இது எப்படி கட்டினாங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ தானே நீங்கள் செவ்வாய் கிரகம் சந்திராயன் விட்டு மங்கள்யான் விட்டு நீங்கள் செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ அந்த விண்ணுலகத்துக்கும் இப்படி மண்ணுலகத்துக்கும் எப்படி தொடர்பு இருந்தது? இது ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு வருது இல்லைங்களா? அப்போ சித்தர் மார்க்கத்துலேயும் ரிஷிகள் மார்க்கத்துலேயும் அது உண்மைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோமா? அடப்போங்கய்யா, நீங்கள் இங்கேருந்து 4 மடங்கு பெரிய குருவே வந்து பிரகஸ்பதி குரு கிரகத்தையே உங்களால் கடந்து போகிறதுக்கு பல வருஷம் ஆகுன்றிய. அப்போ நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய் பார்த்துருந்தோன்னா நாங்கள் மஞ்சள் துணியை கட்டியிருப்போம், பார்த்துட்டு வந்திருந்தா. இன்றைக்கி பல நாட்டுக்காரர்கள், குறிப்பாக ஃப்ரெஞ்சு நம்மளை ஆண்டவங்க டச்சு, ஃப்ரெஞ்சுக்காரங்க, பிரிட்டன்காரங்களாம் அசந்துட்டாங்க. எப்படி இது அப்படின்னு. இன்றைக்கி அலெக்சாண்டர் இறந்தது கூட மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய போர் வீரர், அவங்க அம்மா வந்து பெரிய மந்திரவாதி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய கதையை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இந்த ஒரு 5 நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அவங்களுக்கு அவங்க சாமி சொல்லுது, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உலகத்தையே ஆளுவான். அப்போ அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே தன்னுடைய காலை தலைகீழ கட்டி தொங்க விட்டு, அதாவது குழந்தை பிறக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நேரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்தனா உலகத்தை ஆள்வான். டப்புன்னு கரெக்டாக அவங்க கட்டை அவுத்துட்டுன்னு அலெக்சாண்டர் பிறக்கிறார். கரெக்டாக 8 வயசுலேயே அவருடைய வீரம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க,
நீ வந்து இந்தியா மட்டும் போயிடாத, இந்தியா மட்டும் படையெடுத்து போயிடாத, இந்தியாவில் தான் நீ தேடுற ஆன்மீக குரு இருக்கிறாரு, அவரை போய் பாரு அப்படின்னு அலெக்சாண்டர் பெருசாக எதுவும் கேட்கல. அவருக்கு ஒரு கர்வம், சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்கல்ல, ஆனால் நம்ம எல்லாத்தையும் வென்றுட்டோம் மன்னா, இந்தியா மீது நம்ம போர் தொடுப்போம். அது ஒரு பெரிய கதை இருக்குது. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அவர் இந்தியாவுக்கு வராரு, திருமணமே ஆகாதவர், எத்தனையோ நாட்டுகளை அடித்து எவ்வளோ பேர் பணிஞ்சு அவங்கவுங்க மனைவியும் பொண்ணுங்களையும் கட்டிக்க சொல்லி கொடுத்துருக்குறான். யாரையுமே கட்டலை. அவருக்கு பெண் மேலே மோகமே கிடையாது. கடைசியில் இந்தியா வராரு, இமயமலையில் ஒரு குரத்தியை பார்க்குறாரு, அதனுடைய அழகில் மயங்கிடுறார், அதை கல்யாணம் பண்ணிக்கிறார். குரத்தி அவருடைய இது என்ற இந்தியாவுடைய பெண்களோட வசியத்தன்மை. இது நான் ஏன் சொல்லணும்னா வசியத்தன்மை. இந்தியாவில் தான் அழகான பெண்கள் இருக்கிறாங்க, இந்தியாவில் தான் அதிக அழகான பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். இன்னொன்று, இந்தியாவை பற்றி நிறைய பேருக்கு இப்போ எனக்கே என்னோடய குரு தெரிஞ்சு என்னோடய தெய்வம் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நடுத்தரமான நிறங்களை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து டெல்லி போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க, கரெக்டுங்களா? மதுரை பக்கம் வாங்க, கருப்பு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மாதிரி இருப்பான். அசலி ஊரில் நிற்க வச்சா சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இருப்பான். இது எப்படி இது? இந்த பக்கம் போனால் அருணாச்சல் பிரதேச சைனீஸ் மாதிரி இருப்பாங்க மூக்கு. அப்போ இந்தியாவில் எத்தனை முகம் பாருங்கள். அதே நீங்கள் அமெரிக்கா போனால் ஒரே மாதிரி ஆளுங்களை, ஒன்று கருப்பர் இனத்தை பார்க்கலாம், அடுத்தது வெள்ளை இனத்தை பார்க்கலாம். அங்கே சைனாவில் பார்க்க முடியுமா? சீனா மாதிரி இருக்கவங்கள பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்தியாவில் வாங்க, ஒரு ஸ்டேட்டில் இருக்கவனும் ஒவ்வொருத்தவங்க மாதிரி இருப்பான். இது யார் கொடுத்தது? இது எப்படி உருவாச்சு? இந்தியா தான் முதல்ல உருவாச்சு. சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறதே நம்ம பஞ்சாப் தான். முதல்ல மனித நாகரிகம் உருவானதே பஞ்சாப் தான். நான் புக்கு படித்து சொல்ல, எனக்கு மீறி இருக்க தெய்வங்கள் எனக்கு சொல்கிறது, அதுதான் என்னை வழி நடத்துறது. சரிங்களா? நிறையா நிரூபிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாக்கெல்லாம் முன்னாடி, ஒரு பெண்ணுக்கு வந்து ரத்தம் உடம்புல இல்லை. ரத்தம் உடம்புல இல்லைன்னா ஆக்சுவலாக என்ன ஆகும்? மயக்கடிச்சு கீழே ஊந்துருவோம். அவர் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய கார் துடைக்கிற ஒரு நேபாள் கார் இன்னமும் இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் என்கிட்ட சொல்லலை, நான் வந்து வெளியூர் போயிட்டேன். அப்போ போகும்போது என்னாச்சு, 2 நாள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பெண்ணை சேர்த்துருக்காங்க, மாயான்னு. அந்த பொண்ணுக்கு 25 வயசு தான் இருக்கும், அந்த பையனுக்கு ஒரு 28 வயசு இருக்கும். சேர்த்துட்டு டாக்டர் 2 நாளாக பிளட்டு ஏற்றுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நான் சொல்கிறது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில். எடுத்துகிட்டு பார்க்குறாங்க, திருப்பியும் ரத்தம் இல்லை உடம்புல. அப்போ ரத்தம் எங்கே எவாப்ரேட் ஆகிடுமா? காற்றுல. சொல்கிறது புரியுதுங்களா சார்? எவாப்ரேட் ஆகலை. அப்போ ரத்தம் எங்கே போச்சு? ஒன்று அவங்க யூரின் போனால் அந்த ரத்தத்தை வந்து யூரினாக போயிருக்கோம், அவங்க யூரினும் போகல. 2 நாளாக கண் விழிக்கல. அந்த பையனுக்கு ஏதோ திடீர்னு என்னோட நினப்பு வருது, ஐயோ நம்மக்கிட்ட தான் ஒரு குருஜி இருக்கார், அவர்கிட்ட நம்ம தூக்கிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். அப்போ தான் நான் சென்னை என்ட்ரி ஆகிறேன் உள்ளார 2 நாள் கழிச்சு. உடனே என்னோடய ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வாப்பான்னு வரும்போது, இந்த நான் 2வது மாடியில் இருக்கிறேன். அப்போ தூக்கிட்டு வராங்க, அவங்க அண்ணங்காரன் தூக்கிட்டு வரான். அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சோஃபாவில் புத்துன்னு போடுறான். வந்து என்ன பண்ணாங்க, உடம்புல அவங்க வந்து படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி அழுகுறோம் என் காலை பிடிச்சிக்கின்னு. சார் இந்த மாதிரி என் பொண்டாட்டி இறந்துருன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு, நீ தூக்கிட்டு போயின்னு ஒரு நாளில் இறந்துருன்ட்டாங்க அப்படின்னோடனே சரின்னு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு ரத்த காட்டீரோட பாதிப்பு இருக்குது உடம்புல. ஆமாம், இந்த பொண்ணு டேட் ஆகி எங்கேயாவது வெளியில் போச்சா? அதாவது இதுவானதுக்கப்புறம் மாதவிடாய் வரும்போது வெளியில் போனதுக்கு. ஏன்னா அந்த என்னுடைய வீட்டில் தான் அதாவது நான் சொல்கிறது வேறு யாரும் கிடையாது, என்னோடய காரை துடைக்கிறவன், என்னோடய பைக்கை துடைக்கிறவன். அந்த சுடுகாட்டை தாண்டி தான் என் வீட்டுக்கு நான் வரணும், போரூர் பக்கத்தில். ஸோ அப்போ வரும்போது அந்த பெண்ணு எனக்கு சாமி சொன்னது வந்து, இந்த பொண்ணு 11 மணிக்கு எங்கேயோ போயிருக்கா நைட்டு, இந்த டேட் ஆகிற டைமில் போயிருக்கா. போகும்போது அங்கே இருக்க பேய் ரத்த காட்டேறி அந்த வாடகைக்கு வந்துடுச்சு. வந்துட்டு பிடிச்சி ஃபுல்லாக ரத்தத்தை சாப்பிட்றது, உடம்பை உருக்கிறது பண்ணிடுச்சு. சரி, 1 இல்லைப்பா 2 இருந்தது. சரி என்ன பண்ணலான்னு அவன் பார்த்தா நான் 500 கொடுப்பான் மாதம் கார் துடைக்கிறதுக்கு. அவன்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்க முடியும்? இது ஒரு பொது சேவையில் நிறைய, இது ஒரு ரத்த காட்டீரை ஓட்டுறது சேவை கிடையாது, அதுக்கு திருப்பி நம்மள்கிட்ட வரும். நம்ம இருக்க சக்தியை வச்சு அதை துரத்தி விட்டுருவோம். சரின்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு மஞ்சள் வேப்பலை உப்பு கல் உப்பு இதெல்லாம் வச்சு மந்திரங்கள், அங்கே தான் விஷயம் இருக்குது. இது வச்சு நீங்கள் எல்லோரும் ஒன்றாலும் அடிச்சிடலாம், எல்லாம் போயிடும். அதுக்குரிய சக்தியை இறக்கணும்ல. அதில் ஷார்ட்கட் 2 வழி இருக்குது, ஒன்று செலவு பண்ணுறது, ஒன்று செலவில்லாமல் பண்ணுறது. அந்த செலவில்லாமல் தான் சித்தர்கள் பண்ணுவாங்க, அதுதான் கர்மாவை சேர்த்துப்பாங்க. அதனால் மக்களை பார்த்தா ஓடிடுவான் சித்தர், இருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் அடுத்த ஜென்மம் இருக்கக்கூடாதுன்னு தான் சிவனை நோக்கி தவம் இருக்கிறான்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது, பாவம், சரி நம்ம இதோட தொழில், நம்மளோட தொழில் 10 பேரை சரி பண்ணுறது தான், பண்ணோன்னு சொல்லிட்டு அடித்து மூஞ்சில் அடித்து வேப்பில் அடித்து எல்லாம் பண்ணோன்னே அந்த பொண்ணை கண்ணை விழிக்குது, ஏஞ்சி உக்காருது. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? போயிடுச்சு. நல்லா இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க. இன்னும் அவன் காலில் விழுந்துட்டான், ஏஞ்சி உக்காந்து. ஏன்னு கேட்டால் அது ஏஞ்சி கண்ணு மூச்சே 2 நாள் ஆகுதுன்றான். டாக்டர் செத்துருவாங்க. நான் சொல்கிறேன் ரத்த காட்டிட்டு போயிடுச்சு. நீ என்ன பண்ணுற, திருப்பி ரத்தம் ஏற்றுக்கோ, இல்லைன்னா மாதுளம்பழம் இந்த மாதிரி நல்ல ஜூஸ் ஐட்டமாக ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் 4 ஜூஸ் வாங்கி சாப்பிட சரியாகும். இதில் ஒரு கொடுமை என்னென்னா, நான் ஒரு 4 மணிக்கு இங்கே ஓட்டுறேன் சாயங்காலம், ஒரு 8-9 மணிக்கு வீட்டுக்கு போது அது பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்கு. ஆக்டிவ் ஆகிட்டாங்க, ரத்த காட்டேரி. ஏன்னா இதுதான் அப்போ அவன் வந்து நேபாள்காரன், அவனுக்கு எடுத்தவொடனே ஒரு பொண்ணு விழுத்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தானே முதலில். அப்போ வந்து எங்களை மாதிரி சாமியார்ட்டே வர முடியும்? யாராக இருந்தாலும் என்னப்பா சொல்கிற, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட உடனே மெடிக்கல் எங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போனோடனே அவங்கள தான் பார்ப்பாங்க. அதில் போயிட்டு அங்கே ஒன்றும் நடக்கலைன்னொடனே சாமிகிட்ட வராங்க, சாமி காப்பாற்றுன்னு. ஸோ இதுதான் உண்மை. எங்கள் தாத்தாட்டெல்லாம் பாடம் அடிக்கிறேன்னு எங்கள் தாத்தா பாடம் அடிச்சதுன்னா கரெக்டாகிடும், சரியாயிடும். இன்னமும் கிராமங்களில் கோடங்கி இருப்பாங்க. வெல்கம் டு ரஹ்மான் ட்ரெஸ்ஸஸ். ரஹ்மான் ட்ரெஸ்ஸஸ், இங்கே கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. ரஹ்மான் ட்ரெஸ்ஸஸ், மடிப்பாக்கம், சென்னை.